ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். அது பேட்ச் ஒர்க் வைக்க போகிறேன். என்ன மாதிரி டிசைன் சொன்னால் அது ஒரு மாதிரி சதுர வடிவில் நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவுமுறை எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு பாக்ஸோட நீளம் 3 இன்ச் அளவு வச்சு, அதாவது சென்டர் பாயிண்ட்லேயும் 3 இன்ச்சு, இதுவும் 3 இன்ச். இது பாக்ஸ் ஒரு பாக்ஸோட இது எவ்வளோன்னு சொன்னால் 1.5க்கு 1.5 வச்சு அதை சதுர வடிவப்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு லைனிங்கில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்தோட அளவு கரெக்டாக 3 இன்ச் அளவு நான் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதாவது மார்க்கரில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு ரெடி பண்ண போகிறேன். எப்படின்னா, ஜாக்கெட் இந்த கலரு, ஹேண்ட் இந்த கலரு. அதனால் நான் லைனிங் கிளாத் இந்த கலர் வச்சுருக்கேன். அதனால் கேட்டுறாதீங்க, லைனிங் வேறு கலரும் மெயின் கிளாத்து வேறு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஜாக்கெட்டோட கலர் இது, ஹேண்டுக்காக மட்டும் இதை நான் வச்சுருக்கேன். இப்போ மெயின் கிளாத் கீழேயும் லைனிங் கிளாத் மேலேயும் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது இப்போ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு, அதாவது லைன் நண்டுக்காலுக்கு இடது பக்கம் வர்ற மாதிரி வச்சுருங்க. நம்ம போட்டிருக்க மார்க்கரில் போட்ட லைன் நண்டுக்காலுக்கு இடது பக்கம் வர மாதிரி வச்சுட்டு, அதாவது நம்ம கையில் இடது பக்கம் வரணும் அந்த லைனு. எதுக்காக இந்த மாதிரி தைக்கிறேன் அப்படின்னா, இந்த சென்டரில் நம்ம நெருக்கி தையல் போட்டோம்னா கட்டிங் போடும் போல் இந்த இடத்துல இருக்கிறது நம்ம அடித்து திருப்பையில் என்ன ஆயிரும், பிரிஞ்சு வந்துடும். அதாவது ஜாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணும் போல் அந்த இடத்துல பிரிஞ்சு வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. இதே போல் ஆப்போசிட் சைடும் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 சைடுமேவும் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம கட்டிங் எந்த இடத்துல போடணும்னு சொன்னால், நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் கத்திரிக்கோலால் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம்.
இதே போல் 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த பள்ளத்தில் நேரான ஒரு கீறல் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அடித்து திருப்பும் போல் அந்த இடத்துல நல்லா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சுருங்கலாக வரும். இப்படி நம்ம வந்து இந்த இடத்த வெட்டிட்டு திருப்பினோம்னா நல்லா அழகாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம காலருக்கு நூல் வச்சு திருப்புற மாதிரி திருப்பணும்னு சொன்னால் இந்த இடம் நல்லா ஷார்ப்பாகவே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி திருப்புறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம காலர், அதாவது ஜென்ஸு காலரில் வந்து நம்ம அதோட கார்னர் பகுதியில் காலர் நெக்கில் அது வந்து நூல் வச்சு திருப்புவோம். அதே போல் வச்சு திருப்பினோன்னா அந்த நூலை பிடிச்சி எடுத்தால் இந்த இடம் வந்து நல்லா ஊசி ஆகிடும். இப்போ வந்து என்ன செய்யணும், இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஊசியை வச்சு அந்த இதை வந்து ஷார்ப்பாக்கிடலாம். இந்த மாதிரி இதோட கார்னர் பகுதியை நல்ல ஊசியால் எடுத்து விட்டுட்டு இதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது போலவே 2 பக்கமும் இருக்கிறதையும் அடிச்சுட்டு எடுத்துக்கிறங்க. இதே போல் 2 சைடும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே டிசைனை அப்படியே வச்சு போடுறதுனாலும் போடலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து இணைச்சி வரணும். இணைச்சி வந்துட்டு அப்படியேவும் இந்த கேப் வர மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளருக்கு இந்த மாதிரி போடுறது பிடிக்கும்னு சொன்னால் இதே இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஜாக்கெட்டில் இருக்கிற கிளாத்தோட இதை நம்ம இதுக்கு அடியில் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ வந்து இது என்ன ஆயிரும், இது டிஃப்ரெண்ட் கலராக ஆயிரும். அப்போ வந்து ஹேண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து நான் அதை அடித்து காட்டுறேன். இப்போ தேவையான மெயின் கிளாத்தை வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஒரு நண்டுக்கால் அளவு வச்சு இந்த தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதோட விளிம்பு பகுதியில் இந்த தையலை வந்து நம்ம அடித்து அப்படியே கொண்டு வரணும்.
இப்போ ஒரு பக்கம் அடித்தாச்சு. இதை ஆப்போசிட் சைடை தூக்கி அப்படியே வச்சு இப்படி இணைச்சிக்கரலாம். இப்படி வச்சு அடிக்கும் போல், அதாவது அடுத்ததாக இணைக்க போகிற இடத்த கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கிட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் சரிசமமாக ஒன்று போல் வரும். இந்த மாதிரி இந்த மூளையும் ரெண்டையும் ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்ல ஃபேன்சி சேலைக்கு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப செம்ம லுக்காகவே இது வந்து இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான ப்ளவுஸுக்கு கட் ஒர்க்கு கை வச்சுருக்கோம் பாருங்கள். இதே டிசைனை நீங்கள் இப்படியேவும் ஜாக்கெட்டோட ஜாயின் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன நான் பண்ண போகிறேன்னு சொன்னால், இது வந்து நான் இந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்து இதை இன்னும் லுக்காக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட கார்னர் பகுதியில் அதை சேரீயோட கிளாத்தை வச்சு அப்படியே பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை வச்சு அடித்து ஜாக்கெட்டோட கை முனி பகுதியில் இந்த பைப்பிங் வந்து ரொம்ப ஒல்லியாக வந்து நான் கொடுக்கல, கொஞ்சம் 1/4 இன்ச்சை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் இந்த பைப்பிங் ரெடி பண்ணுறேன். அப்போ வந்து கீழே அது பட்டி அடித்த மாதிரியும் இருக்கும், பைப்பிங் பார்க்க நல்லாவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி
ஹேண்ட் ஒர்க் செய்யணுமோ அந்த ஹேண்ட் ஒர்க்கை வந்து இந்த கையில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஜாக்கெட்டை நல்லா ரொம்ப கிராண்டாக காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி செய்யுங்க. இது ரொம்ப ஃபேன்சி சாரீக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கட் ஒர்க் வச்சு ஜாக்கெட் போட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும். பார்க்குறவங்க எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இந்த ஜாக்கெட் வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாக்கெட்டோட ஃபுல் ஃபினிஷிங் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஷார்ட்ஸில் இந்த வீடியோஸையும் பின் பண்ணி போடுறேன். அப்படி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போய் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அதில் கீழே ஒரு முக்கோணம் மாதிரி கட்டாக இருக்கும், அதில் செக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வீடியோ பார்க்குறவங்கன்னு சொன்னால் ஃபுல் ஜாக்கெட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஜாக்கெட் வந்து நான் போடுறேன். இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டு எப்பயுமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.